இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபிளாஸ்க் மாடியூல் வந்து எதுக்குன்னா ஹெச்டிடிபி சர்வர் கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் நான் சர்வர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா கிளையண்ட் வந்து இதுல லிசன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிளாஸ்க் டுட்டோரியல் வந்து இந்த கீக் ஃபார் கீக்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கு. ஸோ கூகுள்ல வந்து நான் கீக் ஃபார் ஜஸ்ட் ஃபிளாஸ்க் டுட்டோரியல்னு போட்டேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் லிங்கோ செகண்ட் லிங்கோ இதுதான் வந்தது. ஓகேவா? ஸோ கீக் ஃபார் கீக்ல ஃபிளாஸ்க் டுட்டோரியல் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் கிரியேட் சிம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்ற பேஜ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ ஃபாலோ த சேம். ஓகேவா? ஸோ பிப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல வந்து நம்ம போட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும் இல்லையா? இந்த அப்ளிகேஷனை இந்த சர்வரை நான் ரன் பண்ணணும். இந்த சர்வரை ரன் பண்ணாதான் எனக்கு ப்ரௌசர்ல இதை ஓபன் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ரன் பண்றது? if __ name equal to main. ஸோ இப்படி போட்டா மெயின் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபிளாஸ்க் இம்போர்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஃபிளாஸ்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ணணும், வேரியபிள். ஸோ பேசிக்கலி யூ ஆர் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஆப் ஈக்குவல் டு ஃபிளாஸ்க். இங்க நான் முதல் லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஃபிளாஸ்க்ன்ற ஒரு பேக்கேஜ்ல இருந்து ஃபிளாஸ்க்ன்ற ஒரு கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது வந்து பேக்கேஜ் ஃப்ரம் ஃபிளாஸ்க். இந்த ஃபிளாஸ்க் வந்து பேக்கேஜ், இது வந்து கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணலான்றதை நான் அப்புறம் சொல்றேன். இங்க ஆப் டாட் ரன், ரன்ல 2 பராமீட்டர் கொடுக்கலாம். ஹோஸ்ட் ஈக்குவல் டு நான் 0.0.0.0 அப்படின்னு கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தேன்னா என்னோட சிஸ்டம்ல இருக்கிற எந்த ஐபி அட்ரஸ் போட்டாலும் ஒர்க் ஆகும். அதாவது என் சிஸ்டம்க்கு அசைன் ஆயிருக்க எந்த ஐபி அட்ரஸ் போட்டாலும் ஒர்க் ஆகும். போர்ட் ஈக்குவல் டு சே 88 இப்படி நான் ஒரு போர்ட் நம்பர் கொடுக்குறேன். என்னோட அப்ளிகேஷனை வந்து ரன் பண்றதுக்கு தேவையான மினிமல் செட்டப் வந்து நான் கொடுத்தாச்சு. ஓகே, ப்ரௌசர்ல நான் என்னோட ஐபி அட்ரஸ் போட்டா ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன். ஆனா என்ன பிரிண்ட் ஆகணும்? என் ப்ரௌசர்ல என்ன பிரிண்ட் ஆகணும்? என்ன பிரிண்ட் ஆகணும்ன்றத நான் சொல்லவே இல்லைல்ல. இந்த ஐபி அட்ரஸ் போட்டேன்னா ஓகே ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். பட் ஓப்பன் ஆகி என்ன வரும்? எதுவுமே வராது, ஒரு எம்டி பேஜ் வரும். ஸோ அடுத்து நான் என்ன பேஜ் வரணும்னு நான் சொல்ல போறேன். டிஃபால்ட்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ளிகேஷன் அப்படின்னாலே ஹலோ வேர்ல்டு தான் கொடுக்க போறோம். அட் ஆப் டாட் ரூட் ஹலோ, ஹலோன்னு ஒரு பேஜ். இது வந்து ஒரு மெத்தடுக்கு மேல போடணும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு மெத்தடுக்கு மேல இதை நம்ம போடணும். வெறும் ஹலோ இல்லாம ஸ்லாஷ் ஹலோ. இப்போ மெத்தட் ஹலோ வேர்ல்ட், இது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம நார்மலா கொடுக்குற மாதிரி ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்ட் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபிளாஸ்க் பேக்கேஜ்ல இருந்து ஃபிளாஸ்க்னு ஒரு கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இம்போர்ட் பண்ண கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த அட்டுன்னு போட்டா அது வந்து டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி நான் சொல்லி தரல, பட் யூ கேன் ரீட் அபவுட் இட். ஸோ அட் ஆப் இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் நோ த சின்டாக்ஸ். ஓகேவா? ஆப் டாட் ரூட் ஹலோ, இந்த ஸ்லாஷ் ஹலோன்றது எதுக்கு நான் போட்டிருக்கேன்றது நான் சொல்றேன். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல போடணும். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு மேல போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் ஹலோ வேர்ல்டுன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? லெட்ஸ் ரன் திஸ். இம்போர்ட் நேம் ஃபிளாஸ்க்ன்றது இல்லையா? ஓ, ஃபிளாஸ்க்கு வந்து பராமீட்டர் நேம் கொடுக்கணும். ஸோ நேம் வந்து கொடுக்கணும். நேம் வந்து நான் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னா இது வந்து கரண்ட் ஃபைலோட நேம். நான் பிரேக் பாயிண்ட் வச்சு நான் ரன் பண்ணி காட்டுறேன். மெயின். ஸோ மெயின்ன்றது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட் இல்லையா? ஸோ மெயின்னு சொல்லி வருது. ரைட், இப்போ இது ரன் ஆகுது. இந்த 0.0.0.0.0 அப்படின்னா ஆல் ஐபி அட்ரஸஸ் கனெக்டட் டு மை கம்ப்யூட்டர். ஸோ என்னோட கம்ப்யூட்டருக்கு என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் அசைன் ஆயிருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த 127 இந்த ஐபி அட்ரஸ் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு
ஐ எம் கோயிங் டு புட் இட் இன் அ ப்ரௌசர். பேஸ்ட் பண்றேன். யூஆர்எல் நாட் ஃபவுண்ட். ஓகே, அப்படி ஒரு யூஆர்எல் இல்ல. அப்படி ஒரு யூஆர்எல் இல்லைன்றது கரெக்ட் தான். அப்ப யூஆர்எல் என்ன இருக்கு? நான் ஸ்லாஷ் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஹலோன்றது தான் யூஆர்எல். ஸ்லாஷ் ஹலோ வந்துச்சா? இந்த பேஜ் நான் போட்டேன்னா, இந்த யூஆர்எல் நான் போட்டு நான் ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு. ஓகே, எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்றது இப்ப நார்மல் கலர்ல இருக்கு இல்லையா? எனக்கு போல்டா வேணும். போல்ட் ஆகி அண்டர்லைன் ஆகி வேணும். போல்ட் அண்டர்லைன் ஸ்லாஷ் யூ ஸ்லாஷ் பி. bold and underline. Right, I am running it again. Going back, refresh the page. Start ஆயிருக்கும் இன்னும் server. Bold and underline. Okay, now I want it bigger size. H1. H1 tag உங்களுக்கு தெரியும் இல்லையா? Slash H1. So இப்போ நான் ரன் பண்றேன். பெருசாயிடுச்சு. ஸோ என்னோட ப்ரௌசர் இந்த பேஜை ரெக்வஸ்ட் பண்ணுது. ரெக்வஸ்ட் பண்ணும் போது இந்த பேஜ் வந்து இத ப்ரௌசர் வந்து அந்த பேஜை ரெக்வஸ்ட் பண்ணுது. ரெக்வஸ்ட் பண்ணும் போது சர்வர் இத ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இது வந்து என்னோட இதுல பண்ண முடியாது. என்னோட சப்போஸ் நீங்க இது உங்க லேப்டாப்ல போடுறீங்க, உங்க லேப்டாப் வந்து வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு, அதே வைஃபைல உங்க போனையும் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க உங்களோட ஹோஸ்ட் நேம், உங்க மிஷினோட ஹோஸ்ட் நேம் போட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் இந்த 127க்கு பதிலாக உங்க மிஷினோட ஹோஸ்ட் நேம் போட்டீங்கன்னா, ஹோஸ்ட் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரன்னுல போயிட்டு கமாண்ட்ல போயிட்டு ஹோஸ்ட் நேம் HOSTNAME வித்வுட் எனி ஸ்பேஸ் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்க ஹோஸ்ட் நேம் கிடைக்கும். ஸோ இங்க 127.0.0.1 அப்படின்றதுக்கு பதிலாக உங்க ஹோஸ்ட் நேம் போட்டீங்கன்னா உங்க போன்லயும் இது ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. So far any questions? Yes, no? இருக்கீங்களா? No doubt, sir. மத்தவங்களுக்கு? No questions, no. No, sir. ஓகே, ஃபைன். இப்போ இந்த பேஜுக்கு நம்ம ஏதாவது பாராமீட்டர் கொடுத்துருக்கோமா? No, sir. ஸோ இப்போ நான் வந்து என்ன, இப்போ நீங்க ஒரு லாகின் பேஜ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் நேம் போட்டு லாகின் பண்றீங்க. அப்போ உங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் பாராமீட்டரா கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஹலோ கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என் நேம் போட்டு காட்டும் இல்லையா? ஸோ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட நேம் போட்டு டிஸ்பிளே ஆகும். அப்போ இங்க வந்து நான் அதை எப்படி பண்றது? நான் இப்போ என்னோட யூசர் நேமை நான் கொடுக்கணும். என்னோட யூசர் நேமை நான் இப்போ எப்படி கொடுக்கறது? நான் கொடுக்குற யூசர் நேம் இப்போ இந்த ஹலோன்ற யூஆர்எல் நான் போட்டேன்னா இதுல வந்து எனக்கு ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் வருது. ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேம் நான் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னோட யூசர் நேம் போட்டு கிரீட் பண்ணணும். வெல்கம் கண்ணன் அப்படின்னு போட்டு கிரீட் பண்ணணும். ஸோ வாட் டு ஐ டூ ஃபார் தட்? என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட் கொடுக்கணும் இல்லையா? ஆப் டாட் ரூட் ஸ்லாஷ் கிரீட். கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோமே. யூஆர்எல் கிரீட்னு ஒரு என் பாயிண்ட். ஸோ யூஆர்எல் என் பாயிண்ட் ஹவவர் யூ கால் இட். ஓகேவா? டெஃப் கிரீட் யூசர். யூசர் நேம் பராமீட்டரா வாங்கணும் இல்லையா? யூசர் வந்து அவரோட நேம பராமீட்டரா கொடுக்கணும். ஓகே, யூசர் நேம். ஓகே, ஆனா இந்த யூசர் நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டரா இருக்கு.
இப்போ browserல இருந்து ரன் ஆகும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுனால தானே இது ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ browserல இருந்து நான் ஸ்லாஷ் ஹலோன்னு கொடுத்தேன். ஹலோன்னு கொடுக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது இது ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா? பிரேக் பாயிண்ட் வச்சு காட்டுறேன். I'll run this. ஓகே, இதை கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். இந்த பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ சர்வர்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் இந்த பேஜ் லோட் ஆகாது, மேலே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் இதுல கண்டினியூ பண்ணாதான் பேஜ் லோட் ஆகும். ஓகேவா? நான் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், லோட் ஆகாது, பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆயிருக்கு. இதை நான் F5 போட்டேன்னா ரன் ஆகும். ஸோ நான் இங்க கொடுக்குற ரெக்வஸ்ட் ப்ரௌசர் வந்து ப்ரௌசர்ன்றது இப்போ நான் என்னோட ஒரே கம்ப்யூட்டர்ல இருக்கு, லேப்டாப்பும் சர்வரும் கிளையண்ட்டும் ஒரே கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஆனா இந்த யூஆர்எல் நீங்க உங்க போன்ல போட்டாலும் ரன் ஆகும். உங்க போன்ல அந்த யூஆர்எல் போட்டு ஓகே அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும். ஏன்னா சர்வர்ல தான் உங்க பைத்தான் கோடு ரன் ஆகுது. பைத்தான் வந்து உங்க போன்ல ரன் ஆகுதா? கிடையாது. பைத்தான் வந்து உங்க லேப்டாப்ல தான் ரன் ஆகுது. ஆனா அந்த வெப் பேஜ் வந்து உங்களோட போன்ல லோட் ஆகுது. ஸோ உங்க போன் வந்து கிளையண்ட், லேப்டாப் வந்து சர்வர். ரைட்டா? ஓகே. இப்போ எனக்கு யூசர் நேம் வந்து வெளியில இருந்து பராமீட்டரா கொடுக்கணும். கண்ட்ரோல் KU. ஓகே, கிரீட். யூசர் நேம் வந்து நான் பராமீட்டரா கொடுக்கணும். அப்ப யூசர் நேம் வந்து நான் எப்படி பராமீட்டரா கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் வந்து ஸ்லாஷ் இந்த கிரீட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் நான் ஒரு பராமீட்டர் கொடுக்கணும். பராமீட்டர் எப்படி கொடுக்கறது அப்படின்னா இங்க வேரியபிள் கொடுக்குறீங்கல்ல, அந்த வேரியபிள் அப்படியே காப்பி பண்ணி இதுல ஓப்பன் க்ளோஸ் ஆங்குலர் பிராக்கெட்ஸ் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் அதுக்குள்ள அந்த யூசர் நேமை போட்டு இங்க வந்து ரிட்டர்ன் ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன். ஹலோ யூசர் நேம். இதை நான் ரன் பண்ண போறேன். இப்போ கிரீட் ஸ்லாஷ் யூசர் நேமா. இதை நான் இப்ப ரன் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் ஹலோக்கு பதிலா கிரீட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? கிரீட் ஸ்லாஷ் நாட் ஃபவுண்ட் டெஸ்ட்னு கொடுத்தா வருது. இங்க நான் என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே வரும். ஹலோ கண்ணன், ஹலோ சயூர். ஸோ நான் கிரீட்டுக்கு அப்புறம் நான் என்ன கொடுக்குறேனோ அது வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் அந்த பேஜுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆல்சோ பாஸ் யுவர் யூசர் நேம். நாட் எக்ஸாக்ட்லி திஸ் வே, பட் வேற மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ யூஆர்எல்லே கொடுக்க மாட்டோம், அது வேற வகையா கொடுப்போம். அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்றேன். யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ உங்க காலேஜ் வெப்சைட்ல இருந்து நீங்க உங்களோட டேட்டா பேஸ்ல இருந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு பேஜ் எழுதிக்கலாமா? app dot root slash get marks slash registration number போட்டு def get marks of registration number. இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்க கையில இருந்ததுன்னா MySQL டேட்டா பேஸ்ல ஒரு செலக்ட் கொரி போட்டு எப்படி டேட்டா எடுக்கிறது, அதுக்குண்டான மார்க் எப்படி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? எஸ் சார். ஓகே. சோ உங்களுக்கு அந்த போர்ஷன் ஆல்ரெடி தெரியும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சிருந்தா அதுல இருந்து அதை வச்சு மார்க் எப்படி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த மார்க் இப்ப எப்படி டிஸ்பிளே பண்றது? இப்போ யூசர்ட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கியாச்சு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு உண்டான மார்க் எப்படி டிஸ்பிளே பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஈக்குவல் டு 69, மேக்ஸ் ஈக்குவல் டு 78, science equal to 88,
இது மார்க். இந்த 3 மார்க் உங்களுக்கு டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? டேட்டா பேஸ்ல இருந்ததுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் மார்க்ஸ் ஃப்ரம் டேட்டா பேஸ் டேபிள் வேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஈக்குவல் டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி போட்டு எடுத்தீங்கன்னா MySQL இருந்து பைத்தானுக்கு இந்த 3 மார்க் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சோ இப்போ இந்த மார்க்கை நான் எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே பண்றது? யூசர் வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்திருக்காரு, அது எப்படி நான் ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே பண்றது? எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னா, இதுல என்ன தப்பா இருக்கு? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுல வேற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃபைன். சோ இப்போ இதுல ஆப் ஸ்பெல்லிங் தப்பா ஓ அதான். ஓகே தேங்க்யூ. அதுதான் ஓகே. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணோம்னா கரெக்டா வந்துரும்னு நினைக்கிறேன். ரைட். ரிட்டர்ன் HTML டேபிள் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? எஸ் நோ? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ டேபிள் ரோ ஃபர்ஸ்ட் டேபிள், அதுல ரோ போடுவோம் இல்லையா? டேபிள் ரோ நமக்கு வந்து 2 ரோ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ரோல டேபிள் ஹெடர் TH /TH 3 ஹெடர் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹெடர்ல இங்கிலீஷ், அடுத்த ஹெடர் வந்து மேக்ஸ், அடுத்த ஹெடர் வந்து சயின்ஸ். ஓகே ஓகே. இது வந்து ரொம்ப பெருசா போகுது, அதனால ஐ எம் கோயிங் டு பிரேக் இட். row 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ நான் இங்க போட்டுக்கிறேன். row 2 ஈக்குவல் டு TR செகண்ட் ரோ. ஸோ இங்க வந்து டேபிள் டெஃபினேஷன் TD இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டர், அதனால TH போட்டோம். இங்க வந்து TD. ஸோ இங்க வந்து 3 மார்க் போடணும். இந்த TDக்குள்ள இங்கிலீஷ், அடுத்த TDக்குள்ள மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ். மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ். 3 மார்க் போட்டாச்சு. இந்த டேபிள்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ ரிட்டர்ன் பண்ணோம்ல, அதே மாதிரி செகண்ட் ரோவும் ரிட்டர்ன் பண்ணணும். row 2, row 1, row 2 2 ரோ ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ கெட் மார்க்ஸ் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டா எனக்கு டேபிள் இது ஓகே. அந்த டேபிளுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஹெட்டர் டைட்டில் ஒன்று டிஸ்பிளே பண்ணணும்ல. ஸோ நான் டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வச்சுக்கிறேன். H1/H1 இதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும் இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இந்த டேபிளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு BR டேக் போட்டுக்கலாம், லைன் பிரேக். ஸோ இந்த டேபிளுக்கு முன்னாடி ஒரு டைட்டில். ஓகே. ஸோ டைட்டில், அதுக்கப்புறம் ஒரு டேபிள், அந்த டேபிள்ல 2 ரோ. ஸோ இந்த கெட் மார்க்ஸ் போட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்தேன்னா இப்படி ஒர்க் ஆகும். லெட்ஸ் ரன் திஸ். இந்த நான் காப்பி பண்ணிக்கிறேன். கெட் மார்க்ஸ் /1. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1க்கு உண்டான மார்க் வந்துருச்சா? இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் 10256 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு உண்டான மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மார்க் வந்து நீங்க டைனமிக்கா வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேண்டம் நம்பர், நான் ரேண்டமா ஒரு நம்பர் நான் கொடுக்க போறேன். கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லயே இருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஈக்குவல் டு, அது பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல பராமீட்டர் வந்து எனக்கு இன்டீஜரா வேணும்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கும். அது என்னன்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாடுலஸ் 100. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாடுலஸ் 100 சம் ரேண்டம் நம்பர், ஓகேவா, இன்டு 0.8. registration number modulus 100 into 0.9 10 போட்டுக்கிறேன் நான். மாடுலஸ் 10 இதுதான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைனமிக்கா ஏதோ ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கேன். ஸோ தட் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடும் போதும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா காட்டும். அதுக்காக நான் இப்படி போடுறேன். இந்த இடத்துல இந்த 3 மார்க்கை வந்து யூ வில் கெட் இட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். MySQL டேட்டாபேஸ்ல இந்த 3 லைனுக்கு பதிலா இங்க நான் ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன் இல்லையா, யூ வில் கெட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இது போட்டோம்னா ஏதோ ஒரு மார்க் வருது. 028 இதுக்கு ஒரு மார்க் வருது. மார்க் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நான் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கும் போதும் உங்களுக்கு மார்க் மாறுது. ஸோ உங்க வெப்சைட் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். நான் ப்ரௌசர்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அந்த ரெக்வஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் சேர்த்து கொடுக்குறேன். கொடுக்கும் போது சர்வர் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ சம் HTTP ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ நான் இதுல F12 போடுறேன். ஃபங்க்ஷன் 12 போட்டானா டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல நெட்வொர்க் டேப்ல போனோம்னா இதுல என்னென்ன ரெக்வஸ்ட் போகுதுன்றது இங்கதான் தெரியும். ஸோ இப்போ இந்த பேஜை நான் ரெக்வஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்வஸ்ட் போயிருக்கு. இதை கிளிக் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இது வந்து ஒரு கெட் மெத்தட். கெட் மெத்தட்னா என்ன நான் சொல்றேன். ஸோ கெட் மார்க்ஸ், அந்த கெட் மார்க்ஸுக்கு இந்த URL இந்த நான் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங் அப்படியே போயிருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படியே இருக்கு. ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு டேபிள் வந்திருக்கு. H1 லைன் பிரேக் டேபிள், அதுல 3 ஹெட்டரு, அதுக்கு அடுத்த ரோல 3 டேபிள் டெஃபினிஷன். ஸோ 2 ரோ 3 காலம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் இல்லையா. So far any questions? புரிஞ்சது புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்கு. புரிஞ்சிச்சு சார். இப்போ இது வந்து நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து நம்ம சர்வர் ப்ரௌசர்ல செக் பண்ணி பாக்குறோம். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் ப்ரௌசர்ல வாங்கி எப்படி சார் நான் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றது? ஓகே, ப்ரௌசர்ல வாங்கி எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னா, ஃபிளாஸ்க்ல அதை நான் படிக்க தான் செய்யணும். ஸோ ஃபிளாஸ்க்ல அதை நான் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். ஸோ அதுல பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும். அது அத மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன் சார். ஓகே, ஸோ நம்ம கோயிங் ஃபார்வர்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் செகண்ட், கோயிங் ஃபார்வர்ட் பைத்தான்ல பட்டன் சாரி HTML ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு, பட்டன் கிளிக்ல நீங்க லோக்கலா ஏதோ ஒன்று பண்றீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல போடுறது, இல்லைன்னா ஒரு லேபிள்ல பிரிண்ட் பண்றது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றீங்கல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது சர்வருக்கு இந்த மாதிரி URL ஹிட் பண்ணலாம். இப்போ நான் சோஃபார் சொல்லி கொடுத்தது சர்வருக்கு இந்த URL ஹிட் பண்றத நான் ப்ரௌசர்ல இப்படி அட்ரஸ் பார்ல போட்டு தான் ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா? அட்ரஸ் பார்ல போட்டு என்டர் அடிச்சோம்னா ரெக்வஸ்ட் போகுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, ஃபைன். ஆனா நீங்க சப்மிட்னு கொடுக்கும்போது இந்த ரெக்வஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, HTTP-ல அஜாக்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. HTTP jQuery-ல அஜாக்ஸ். ஸோ jQuery லைப்ரரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ jQuery லைப்ரரியில அஜாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அஜாக்ஸ்னா அசிங்க்ரனஸ், பேர் என்ன, அசிங்க்ரனஸ் தெரியலையே, இது எக்ஸாம்பிள், ஐ மீன் ஃபுல் ஃபார்மா எனக்கு மறந்து போச்சு.
அஜாக்ஸ் அப்படி ஏசிங்க்ரனஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்எம்எல். ஏசிங்க்ரனஸ்ன்னுவாங்க, அசிங்க்ரனஸ்ன்னுவாங்க, ஹவெவர் யூ ப்ரொனவுன்ஸ் இட். ஓகேவா? அசிங்க்ரனஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்எம்எல், அதுதான் வந்து அஜாக்ஸ். ஸோ இந்த அஜாக்ஸ்க்கு வந்து சின்டாக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டன் கிளிக் பண்றீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க, அது தெரியும் தானே? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும் போது நீங்க யூஸ்வலா ஒரு லேபிள்ல போடுறதோ இல்லைன்னா சம்திங் நீங்க பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா ஒரு அஜாக்ஸ் கால் பண்ணணும். அஜாக்ஸ் கால்ன்றது இந்த யூஆர்எல் நான் பிரவுசர்ல போட்டு என்டர் அடிச்சேன்ல, அத இந்த பட்டன் கிளிக் பண்ணும். நீங்க பட்டன் கிளிக் பண்ணும் போது அந்த பட்டன் வந்து என்ன பண்ணணும், ஒரு யூஆர்எல் கால் பண்ணும். இந்த யூஆர்எல் எப்படி நான் கோட்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து கால் பண்றது, என்னோட பேஜ்ல இருந்து எப்படி கால் பண்றது அப்படின்னா, இந்த பட்டன் கிளிக்ல நீங்க நார்மலா ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து இந்த $.ajax போட்டு இந்த யூஆர்எல் demotext.txt இருக்குல்ல, அந்த demotext.txt பதிலா இந்த மாதிரி போடணும். ஸோ இது ஆக்சுவலி இங்க ஒர்க் ஆகாது, ஏன்னா அந்த சர்வர் வேற என்னோட சர்வர் வேற, ஒர்க் ஆகாது. யூஆர்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லையா, வேர் யூஆர்எல் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க வெளியில இருந்து வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி இல்லையா, வேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஈக்குவல் டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து யூஸ்வலி இன்புட்டா வாங்குவீங்க, கரெக்டா? ஸோ இதை நான் 1 2 3 4 நீங்க நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேனே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து நீங்க வாங்கியிருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எப்படி ரீட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க சர்வர் ஹிட் பண்ண வேண்டிய யூஆர்எல் இதுதான். ஸோ இந்த யூஆர்எல்ல பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்ப இந்த யூஆர்எல் டைனமிக் ஆயிடுதா? யூசர்ட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வாங்கி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அந்த யூஆர்எல் தான் நம்ம ஹிட் பண்ண போறோம் இல்லையா? சோ நான் இங்க யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இப்ப இங்க யூஆர்எல்ல வந்து இந்த யூஆர்எல்ன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் அஜாக்ஸோட வேரியபிள். அதுல டெமோ டெஸ்ட்.txt கொடுத்துருக்காங்களா, நான் அது கொடுக்கறதுக்கு பதிலா ஐம் கோயிங் டு யூஸ் மை ஓன் யூஆர்எல். நான் மேல இங்க என்ன போட்டிருக்கணும் அதை நான் யூஸ் பண்ண போறேன். சரி, யூஆர்எல்னு போட்டாலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன்னா கீழே ஒரு யூஆர்எல் இருக்குன்றதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஆர்எல்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ யூஆர்எல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஆர்எல். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஆர்எல்னு போட்டேன்னா எனக்கு அது சக்சஸ் ஆகும் போது அந்த டிவ்ல எனக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அது பிரிண்ட் ஆயிரும். நம்ம ஏன் பேசிக்கிட்டே இருக்கோம், இது ஏன் காப்பி பண்ணி போடக்கூடாது? லெட்ஸ் ட்ரை இட். ரைட், லெட்ஸ் ட்ரை இட். HTTP சர்வர்ல நியூ ஃபைல் results.html போட்டாச்சு. results.html இருக்கு. இதுல நான் இந்த மார்க் நான் வாங்க போறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1 2 3 4 div எல்லாமே இருக்கு. நம்ம இப்ப காப்பி பாத் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமே என்ன ஒர்க் ஆகல. 1 2 3 4 கிராஸ் ஆரிஜின். ஓகே, கிராஸ் ஆரிஜின்றதுனால ஒர்க் ஆகலையா? ஓகே ஃபைன். இந்த பேஜையே வந்து நான் எப்படி சர்வர்ல இருந்து ஹோஸ்ட் பண்றதுன்னு நான் போடுறேன். இந்த பேஜே வந்து எப்படி சர்வர்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணணும்னா இதுல வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போடணும். டெம்ப்ளேட்ஸான்னு எனக்கு தெரியல. ரெண்டரிங் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர்ல இந்த ஃபைலை அதுக்குள்ள மூவ் பண்ணிடணும். எஸ், இதை மூவ் பண்ணிட்டோம்னா இப்போ ரெண்டர் பண்ணலாம். எப்படி ரெண்டர் அந்த HTML ஃபைலை எப்படி இப்போ சர்வர்ல இருந்து ரெண்டர் பண்றது? 1 செகண்ட்.
app dot root ஸ்லாஷ் ஹோம். இப்ப ஹோம்னு ஒரு பேஜ் வச்சிருக்கேன். இந்த ஹோம் பேஜ் தான் நான் இப்ப ரெண்டர் பண்ண போறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா at home def get home page of return. இதுல வந்து ரெண்டர் டெம்ப்ளேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸ்லாஷ் கமா ரெண்டர் டெம்ப்ளேட். ரெண்டர் டெம்ப்ளேட்ன்ற ஒன்றை இம்போர்ட் பண்ணிக்கணும். எந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ண போறோம், எந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ரெண்டர் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்ல ரிசல்ட்ஸ் டாட் HTML இருக்கு இல்லையா, அதை தான் ரெண்டர் பண்ண போறோம். ரிசல்ட்ஸ் டாட் HTML இந்த மாதிரி போட்டோம்னா, இப்போ இந்த ஸ்லாஷ் ஹோம்னு போடும் போது அந்த HTML பேஜே ரெண்டர் ஆகும். லெட்ஸ் ட்ரை. திரும்ப இது புரியலன்னா நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, டோன்ட் வரி. கெட் மார்க்ஸ் இருக்கா, கெட் மார்க்ஸ் பதிலா ஹோம்னு போட்டா எனக்கு இந்த பேஜ் நான் இப்போ போட்ட அந்த HTML பேஜே வருது. கெட் எக்ஸ்டர்னல் கண்டென்ட்னு நான் போட்டேன்னா மார்க் வந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஹோம்னு நான் போடும் போது ரெண்டர் டெம்ப்ளேட்னு கொடுக்குறோமா, ரெண்டர் டெம்ப்ளேட்னு போட்டு ஒரு HTML ஃபைல் கொடுக்குறோம். அந்த HTML ஃபைல் வந்து இப்ப கரண்ட் ஃபோல்டருக்குள்ள டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள அந்த ஃபைல் இருக்கணும். கட்டாயமா டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கணும். அதுக்குள்ளதான் இந்த ஃபைல் இருக்கணும். அங்கதான் போய் தேடும். ஓகேவா? ரெண்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்தோம்னா அது இந்த பைத்தான் ஃபைல் இருக்கிற அதே இடத்துல டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ளதான் போய் தேடும். ஸோ அந்த ஃபோல்டர்ல ரிசல்ட்ஸ் HTMLனு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை தான் ரெண்டர் பண்ண போகுது. இந்த ஃபைல்ல வந்து என்ன பண்றோம், பட்டன் ஒன்று வச்சிருக்கோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு URL வாங்குறோம். அந்த URLல வந்து ஒரு ரிசல்ட் பிரிண்ட் ஆக போது அந்த ரிசல்ட்டை டிவ்ல போடுறோம். டிவ்ல ஒரு HTML போடுறோம். அந்த டிவ் கீழே இருக்கு, இங்க இருக்கு div1. ஸோ இந்த டிவ்ல அந்த HTML நம்ம போடுறோம். தட்ஸ் வாட் இட்ஸ் டூயிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது, யூசர்கிட்ட இருந்தே இன்புட்டா வாங்கணும். அதுக்கு என்ன பண்றது, ஸோ இந்த ஹெட்டர் எடுத்துருவோம். ஹெட்டருக்கு பதிலா இங்க வந்து div input type equal to text slash id equal to txt registration number, button id equal to btn submit. ஓகே, ஸ்லாஷ் இப்படி போடக்கூடாதா, ஸ்லாஷ் பட்டன். ஓகே, இந்த பட்டன் ஆல்ரெடி ஒரு பட்டன் இருக்கா, ஓகே, கீழே ஆல்ரெடி ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, இந்த பட்டனும் நம்ம வச்சுக்கோம். பட்டன் கிளிக் பண்ணும் போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து வேல்யூவை எப்படி எடுக்கிறது, டாலர், எங்க டாலர் ஒரு கண்ட்ரோல்ல இருந்து வேல்யூ எப்படி எடுக்கிறது, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எப்படி எடுக்கிறது, ஹாஷ் போட்டு பட்டன் இந்த txt ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லையா, ஐடி எங்க இருக்கு, கீழே. ஓகே, இங்க இந்த ஐடி போட்டு இதுல வேல்யூவா டெக்ஸ்டா என்ன பண்ணும்,
வேல்யூ தான் சார். வேல்யூ தான். ஓகே. ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி சப்மிட்னு கொடுக்கும் போது அந்த யூஆர்எல்லே நான் பாஸ் பண்ண போறேன். லெட்ஸ் ட்ரை திஸ். இந்த சர்வரை லைன் நம்பர் 7ல ஹேஷ் பட்டன் போட வேணாமா சார்? அது ஹேஷ் வந்து ஏன் போடலன்னா இது வந்து எந்த பட்டன் கிளிக் ஆனாலும் அப்படிதான் வேலை செய்யும். என் பேஜ்ல 2 பட்டன் இருக்கு. இது வந்து எலிமெண்டோட நேம். ஹேஷ் போடாம போடுறோம்ல, அது வந்து எலிமெண்டோட நேம் பட்டன். நான் கீழே ஹேஷ் போட்டு போடுறேன் இல்லையா, அது வந்து ஸ்பெசிபிக் ஐடியை வச்சு எடுக்குது. ஸோ என் பேஜ்ல 10 பட்டன் இருந்தாலும் எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் இந்த கிளிக் ஈவெண்ட் கால் ஆகும். எனக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பட்டன் மட்டும் தான் கால் ஆகணும் இல்லையா? அப்போ ஹேஷ் போட்டு அந்த பட்டனை கால் பண்ணும். டிஃபரன்ஸ் புரியுதா? வெறும் பட்டன் போட்டேன்னா என் பேஜ்ல 10 பட்டன் இருந்ததுன்னா எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இது கால் ஆகும். ஹேஷ் போட்டனா ஐடி போடணும். ஸோ அந்த ஸ்பெசிபிக் பட்டன் மட்டும் தான் கால் ஆகும். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ். ரன் பண்ணிட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பட்டனுக்கு டெக்ஸ்டே போடலையா? இந்த பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டுரும். கெட் மார்க்ஸ் போட்டாச்சா? அப்பதான் நமக்கு புரியும். ரெஃப்ரெஷ் த பேஜ். வந்துருச்சு. கெட் மார்க்ஸ் 4 5 6 8 9. கெட் மார்க் 4 5 6 8 9. இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் ஏதோ ஒரு மார்க் வருது. ஓகே, கெட் மார்க். மார்க் மாறுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? ஸோ இங்க என்ன பண்றேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன் இந்த HTML பேஜ்ல. லெட்ஸ் ஸ்டாப் திஸ். ஸோ இந்த HTML பேஜ்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த பட்டன் தேவை கிடையாது. இந்த பட்டன் சும்மா டம்மியா தான் இருக்கு இல்லையா? ஸோ டெலீட் பண்ணிட்டேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. கீழே எனக்கு வர ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு டிவ், சும்மா ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்குள்ள எதுவுமே இல்லை, சும்மா ஒரு டிவ். இந்த பட்டன் சப்மிட் கிளிக் பண்ணும் போது நான் என்ன பண்ண போறேன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வாங்க போறேன். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் என் சர்வர்ல ஏற்கனவே கெட் மார்க்ஸ்னு ஒரு யூஆர்எல் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் இல்லையா? கெட் மார்க்ஸ்ன்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ் பண்ணனா எனக்கு ஒரு HTML டேபிள் கிடைக்கும். ஆல்ரெடி இதை நான் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டா? ஒரு HTML டெக்ஸ்ட் ஆல்ரெடி கிடைக்கும். இது கரெக்டா? இத நான் எப்படி பேஜ்ல எப்படி நான் பிரிண்ட் பண்றது? இது ஒரு API. இது வந்து நான் ஒரு HTML கண்டென்ட்ஸா நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, இதை நான் யூசருக்கு எப்படி நான் டிஸ்பிளே பண்றது? யூசர் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்புட் பண்ணிருக்காரு, கெட் மார்க்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிருக்காரு. அப்போ இதை நான் எப்படி யூசருக்கு நான் பிரிண்ட் பண்றது? இதை எப்படி யூசருக்கு பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு அஜாக்ஸ் கால். அஜாக்ஸ் கால் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றீங்கல்ல, நீங்க ஒரு பைத்தான்லயோ ஜாவா ஸ்கிரிப்ட்லயோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்றீங்கன்னா, நீங்க கால் பண்ற ஃபங்க்ஷனும் உங்களோட கரண்ட் ஃபங்க்ஷனும் பைத்தான்ல தான் இருக்கும், நீங்க கால் பண்ண போற ஃபங்க்ஷனும் பைத்தான்ல தான் இருக்கும். கரெக்டா? ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா இங்க இந்த ஃபங்க்ஷன் இது எல்லாமே HTML ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த URL வந்து சர்வர்ல இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த HTML பேஜ் என் பிரவுசர்ல போட்டாலும் ரன் ஆகும், உங்க போன்ல போட்டாலும் ரன் ஆகும். ஒருவேளை உங்க காலேஜ்ல ஒரு லேப்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க, லேப்ல ஒரு கம்ப்யூட்டர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க காலேஜ் ஃபுல்லா இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்டா? அப்போ ஹோஸ்ட் பண்றது ஒரு இடத்துல இருக்கு, உங்க பிரவுசர்ல இருந்து நீங்க ரெக்வஸ்ட் அனுப்ப போறீங்க. ஸோ உங்க பிரவுசர்ல இருந்து கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்வர்ல போய் தானே மார்க் எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த சர்வருக்கு உண்டான URL இது. எனக்கு இதுதான் URLன்றது நல்லா தெரியும். ஸோ அந்த URL நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் பண்ணிட்டு அஜாக்ஸ் கால், ஏசிங்க்ரனஸ் கால். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கால் த சர்வர் அட் திஸ் URL. இந்த URL ஹிட் பண்ண போது இந்த URL ரெஸ்பான்ஸ் சக்சஸ்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா? சக்சஸ்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை நான் இந்த டிவ்ல நான் பிரிண்ட் பண்றேன்.
ஸோ இந்த யூஆர்எல் இது வந்து சின்டாக்ஸ், இது நீங்க படிச்சுக்கோங்க, இது எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஆர்எல் நான் அசைன் பண்றேன். சக்சஸ் அப்படின்றது ஒரு கீவேர்டு. அந்த சக்சஸ் வந்துச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்ன்றத சொல்லணும். ஸோ சக்சஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு. ஒரு ரிசல்ட் சர்வர்ல இருந்து ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட்ன்றது இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூ. த சர்வர் இஸ் ரிட்டர்னிங் சம்திங். அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை கேட்ச் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அதுதான் வந்து ரிசல்ட். ஓகே, ஸோ சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ரிசல்ட் வரும். ரைட், இந்த ரிசல்ட்டை கீழே இருக்கிற டிவ்ல போடணும். எனக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கோ அந்த டிவ்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்க பண்றோம். அந்த HTML அந்த டிவ்ல இந்த ரிசல்ட்டை ஒரு HTML போட்டு பிரிண்ட் பண்றோம். ஜஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ், அவ்வளவுதான். எனி கொஸ்டின்ஸ்? புரியுது, புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்கு, குழப்பமா இருக்கு? ஏதாவது ஒரு ஆன்சர்? புரிஞ்ச மாதிரி இருக்கான குழப்பமா இருக்கு சார். எந்த எந்த போர்ஷன் குழப்பமா இருக்கு? அஜாக்ஸே கொஞ்சம் கன்ஃபியூசிங். அஜாக்ஸ் இந்த இந்த 3 லைன் குழப்பமா இருக்கா? எஸ் சார். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். def add function add a, b. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நீங்க இங்க இருந்து ஜஸ்ட் add of 2, 3 இப்படி கால் பண்ணிட்டு போயிடலாமா? இதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு, இதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. அதனால நீங்க டைரக்டா இப்படி கால் பண்ணி போயிருவீங்க. ஃபைன். ஆனா இந்த 2 ஜாவா ஸ்கிரிப்டும் பிரவுசர்ல தான் ரன் ஆகுது. கரெக்டா? ஜாவா ஸ்கிரிப்ட்னாலே உங்களோட பிரவுசர்ல தானே ரன் ஆகும். கரெக்டா? ஆனா மார்க் வந்து எங்க இருக்கு? மார்க்ஸ் வந்து உங்க பிரவுசர்ல இருக்குமா? இல்ல. மார்க்ஸ் வந்து ஒரு MySQL டேட்டாபேஸ்ல இருக்கும். அந்த டேட்டாபேஸ் சர்வர்ல தான் இருக்கும். கரெக்டா? பிரவுசர்ல இருக்காது. அப்போ உங்க பிரவுசர்ல இருந்து அந்த சர்வரை எப்படி ஹிட் பண்றது? லோக்கலா ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணோம்னா இப்படி கால் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ கெட் மார்க் அப்படின்னு இப்ப ஆடுக்கு பதிலா கெட் மார்க் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க லோக்கலா கால் பண்ணோம்னா இப்படி கால் பண்ணிடுவீங்க. ஓகே, ஃபைன். ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்ல, சர்வர்ல இருக்கு. அந்த சர்வர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இப்போ இந்த a, b போட்டதுனால 2, 3 போட்டிருக்கீங்க, 5, 6 இப்படி போடுவீங்களா? நோ சார். ஏன்? ஏன்னா அங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் தான பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அங்க 2 தான் இருக்கு, அப்ப 2 தான் கொடுக்கணும். அப்போ அதை கால் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? எஸ். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் லோக்கல்ல கால் பண்றதுக்கு இப்படிதான் கால் பண்ணணும்னு ஒரு சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். நான் தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், நான் தான் சொன்னேன். கரெக்டா? அந்த ஃபங்க்ஷனை நான் தான் டிஃபைன் பண்ணது, என்னோட ஃபங்க்ஷன். அதோட சின்டாக்ஸ் நான் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சர்வர்ல நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பராமீட்டர் வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை எப்படி கால் பண்ணணும்ன்றத நான் இங்க சொல்லியிருக்கேன். /get marks அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். கொடுத்தா இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதோட மார்க்ஸ் கொடுக்கும். இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்றது சர்வர்ல நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பைத்தான்ல போட்டிருக்கிறது எல்லாமே சர்வர்ல நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை எப்படி கிளையண்ட்ல இருந்து வாங்கலாம்னா இந்த URL போட்டு வாங்கலான்றத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த URL எப்படி கால் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி தான் கால் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் URL ஃபார்ம் பண்ணிட்டு $.ajax அப்படின்றது அந்த அஜாக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் பராந்தசிஸ் இருக்கா, அந்த பராந்தசிஸ் இங்க ஓப்பன் ஆகுது, கீழே இங்க க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த அஜாக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ல URL பாஸ் பண்ணணும். URL அண்ட் சக்சஸ் இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ். நீங்க ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? URLன்றது கீவேர்டு, அதுக்கு வேல்யூ வந்து கீ வேல்யூ பேர். இட்ஸ் அ டிக்ஷனரி. ஓகே, டிக்ஷனரிக்கு கீ வேல்யூ பேர். URLன்றதுக்கு கீக்கு வேல்யூ வந்து இந்த URL நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்க URL.
அதுக்கப்புறம் சக்சஸ்னு ஒரு கீ, அந்த கீக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அஜாக்ஸோட சின்டாக்ஸ். சக்சஸ்ன்றது கீவேர்டு, இந்த யூஆர்எல்ன்றது கீவேர்டு, அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். இந்த சக்சஸ்ன்றதுக்கு வேல்யூ வந்து இட் ஷுட் பி a function with one parameter. அந்த பராமீட்டர் வந்து ரிசல்ட். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும் அப்படின்னா சர்வர் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணிருச்சுன்னா கால் ஆகும். ஓகே, வாட் இஃப் த சர்வர் டிட் நாட் ரெஸ்பாண்ட் கரெக்ட்லி? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சர்வர்ல இருக்கா இப்போ? இல்ல இல்லையா? இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இல்லாத யூஆர்எல் ஒன்ன நான் கால் பண்றேன். இப்போ இந்த பேஜ் நம்ம இல்லாத யூஆர்எல் ஒன்ன நான் கால் பண்ணிருக்கேன். HTML வந்துச்சா? வரல. சோ இப்போ நான் கீழே இந்த டெவலப்பர் டூல்ஸ் நான் போட்டு பாக்குறேன்னா இந்த யூஆர்எல் வந்து 404 நாட் ஃபவுண்ட்னு வந்துடும், எரர் வந்துடும். டெவலப்பர் டூல்ஸ்ல நெட்வொர்க் நான் போயிருக்கேன், பேஜ் நாட் ஃபவுண்ட், அப்படி ஒரு பேஜே இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப நான் சக்சஸ்னு போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி எரர் வந்தது அப்படின்னா இந்த சக்சஸோட ஃபங்க்ஷன் எங்க முடியுது? ஓகே, இங்க முடியுது. காமா எரர் கோலன் ஃபங்க்ஷன் இ $div.html. இதுல ரிசல்ட் போடுறதுக்கு பதிலா எரர் அக்கர்டு இந்த மாதிரி போடலாமா? எரர் அக்கர்ட்னு போடலாம். எரர் வந்துச்சுன்னா எரர் அக்கர்ட்னு சொல்றேன். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, லெட்ஸ் ட்ரை. சக்சஸ் மாதிரியே ஃபெயிலியருக்கு நான் ஒரு யூஆர்எல் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், சிம்பிள். எரர் அக்கர்ட். ஓகே, ஏன்னா அந்த யூஆர்எல் இல்ல, யூஆர்எல் இல்லைன்றப்போ எரர் அக்கர்ட்னு வருது. ஓகேவா? ஸோ அந்த யூஆர்எல் இல்லைன்றப்போ அந்த பேஜை ஹிட் பண்ண முடியல. இந்த டெவலப்பர் டூல்ஸ்ல போனோம்னா இப்படி ஒரு பேஜ் இல்ல, இப்படி ஒரு யூஆர்எல் இல்ல, அதனால நாட் ஃபவுண்ட்னு சொல்லுது. ஸோ எரர் அக்கர்ட். இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டான யூஆர்எல்லை நான் கொடுக்க போறேன். கெட் மார்க்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இட் வில் ஒர்க். பேஜை சேவ் பண்ணிடுவோம், ரன், ரெஃப்ரெஷ். ஓகே, கெட் மார்க் டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்ன பண்ணிருக்கேன்றதை நான் திரும்ப சொல்றேன். இந்த அஜாக்ஸுக்கு ஒரு யூஆர்எல் நான் கொடுக்குறேன். அந்த யூஆர்எல் எங்க இருக்குன்னா சர்வர்ல நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம், எந்த எண்ட் பாயிண்ட், எந்த யூஆர்எல் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அந்த யூஆர்எல் வந்து இந்த அஜாக்ஸ் வந்து கால் பண்ணும். நீங்க ப்ரௌசர்ல டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறீங்க இல்லையா, அந்த வேலையை இந்த அஜாக்ஸ் பண்ணும். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கா ஒரு யூஆர்எல் நம்ம கால் பண்றோம். ப்ரௌசர்ல நீங்க டைப் பண்ணி என்டர் அடிக்கிறதுக்கு பதிலாக ப்ரோக்ராமேட்டிக்கா we are calling an URL. அந்த யூஆர்எல் கால் பண்ணிட்டு சக்சஸ் வந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் சர்வர் ரிட்டர்ன் பண்ணிருக்கோ அதை நான் ஒரு டிவ்ல நான் போட போறேன். இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ டிவ்ல நான் போட போறேன். ஒருவேளை ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அதை எரர் அக்கர்ட்னு போட போறேன். சரி, இப்போ நான் தப்பான யூஆர்எல் போட்டதுனால ஒரு ஃபெயிலியரை நானே சிமுலேட் பண்ணிருக்கேன். ஆனா ஆக்சுவலான ஒரு ஃபெயிலியர் எப்படி வரதுக்கு வாய்ப்பு உண்டு? ரியல் டைம்ல நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல இல்லைன்னா உங்க வீட்டுல உட்காந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பாக்குறீங்க, எரர் வரதுக்கு என்ன சான்ஸ்? என்ன ரீசன்னால எரர் வரும்? இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கரெக்டா இருக்கு, ஓகேவா? என்ன எப்படி எரர் வரலாம்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பா இருந்தா வரலாம். ஓகே, வேற அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா போட்டீங்க, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பா கொடுக்கலாமா? எஸ் சார். இன்டீஜரா கொடுக்கணும். நீங்க ஆல்பா நியூமெரிக்கா கொடுத்துட்டீங்கன்னா அது எரர் இல்லையா? இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டா தான் 10 நம்பர்னா எல்லாமே நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா 12 நம்பர் கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா 8 நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க, அப்பயும் எரர் தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எரர் அக்கர்டு. சர்வர் வந்து ஒரு எரர் ரிட்டர்ன் பண்ணலாம்.
சர்வர் எரர் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி எரரை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா ஈஸியா புரியும். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா so far? ஓகே, புரிஞ்சுதா? குழப்பமா இருக்கா? குழப்பமா இருக்குன்னா என்ன குழப்பமா இருக்கு? புரியலன்னா என்ன புரியல? புரிஞ்சதுனாலும் சொல்லுங்க, புரியலனாலும் சொல்லுங்க. அன்மியூட், ஸ்பீக். சரவணன், சொல்லுப்பா. புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சார். அந்த அளவுக்கு புரிஞ்ச மாதிரி இல்ல. சரி, என்ன புரியல? இந்த யூஆர்எல் எப்படி கால் பண்றதுன்னு புரியல, இந்த யூஆர்எல் எப்படி போட்டிங்கன்றது புரியல, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே புரியல, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆன்சர். சார் திருப்பி ரிப்பீட் பண்ணாதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிப்பீட் பண்ணவா? எஸ் சார். ஓகே, கோகுல். சார் எனக்கு புரியுது, ஆனா வந்து நானா ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். ஓகே, ரைட். பாலசுந்தரம். சார் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சார். மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் சார் பார்த்துக்கிறேன். அஜய். புரியுது சார் ஓரளவுக்கு. ஓகே, என்ன புரியல? இல்லை சார், ட்ரை பண்ணி பார்க்காம பிப் நான் யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்த்தா தான் சார் அது எப்படின்னு தெரியும். சரி, ஓகே, ரைட். ஜாய். புரிஞ்சுதுண்ணா. எல்லாமே புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பட் பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, நீங்க ஒன்ஸ் போட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போட்டு பார்க்கறதுல தான் இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஸோ இந்த ஃபிளாஸ்க் மாடியூல் இருக்கு இல்லையா, இந்த ஃபிளாஸ்க் மாடியூல் வந்து என்ன பண்ணனா, ஒரு சர்வரை வந்து லான்ச் பண்றதுக்கு. இப்போ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட் சப்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் calc.py, சும்மா ஒரு ஃபைல் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். def add 2,3 சாரி a, b return a plus b. இந்த ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. இத add 2,3 இதை இப்படி கால் பண்ணலாமா? பண்ணலாமா? இது ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் இல்லையா? இதுவே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களோட டேட்டா பேஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் டிஃபால்ட்டிஸ்லாம் எடுக்க போகுது. யார் யாரெல்லாம் இந்த செமஸ்டருக்கு பணம் கட்டல அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க போகுது. இல்லைன்னா இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இந்த செமஸ்டர்ல டாப்பர்ஸ் யாருன்ற டீட்டெயில்ஸ் எடுக்க போகுது. இல்லைன்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ், கவர்மெண்ட் +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டாப்பர்ஸ் யாரு, ஸ்டேட் லெவல் டாப்பர்ஸ் யாரு அப்படின்றத எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கதான் இருக்கும் இல்லையா? def toppers get toppers இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஏதோ அங்க ஒரு டீடைல்ஸ், ஒரு டிக்ஷனரி ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிக்ஷனரி ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க வித் சம் வேல்யூஸ். get toppers. add என்ற ஃபங்க்ஷன் காம்ப்ளிகேட்டடா, டாப்பர்ஸ் என்ற ஃபங்க்ஷன் காம்ப்ளிகேட்டடா? அந்த டாப்பர்ஸ் என்ற ஃபங்க்ஷனுக்கு டேட்டா எங்க இருந்து கிடைக்கும்? டேட்டா பேஸ்ல இருந்து கிடைக்கும். உங்க பிரவுசர்ல இருந்து அந்த டேட்டா பேஸை கால் பண்ண முடியுமா? அதுக்கு தான் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரவுசர்ன்றது என்னோட லேப்டாப்ல இருக்கிற பிரவுசரை மட்டும் நீங்க நினைக்க கூடாது. இப்ப வந்து நான் டெமோக்கு இது எக்ஸாம்பிள் போடுறதுக்கு நான் என் லேப்டாப்ல போட்டிருக்கேன்.
சர்வரும் லேப்டாப்ல இருக்கு, கிளையண்ட்டும் லேப்டாப்ல இருக்கு. ஓகே ஃபைன். ஆனா அந்த வெப்சைட்டை என் போன்லயும் ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்டா? என் போன்லயும் அந்த வெப்சைட்டை என் போன்லயும் குரோம் ப்ரௌசர் இருக்கு. அந்த குரோம் ப்ரௌசர்ல அந்த யூஆர்எல் போட்டா என் போன்லயும் ஆக்சஸ் ஆகும். கரெக்டா? எஸ். gmail.com, facebook.com, instagram.com அது என் லேப்டாப்ல மட்டும்தான் ஓபன் ஆகுமா? என் போன்லயும் ஓபன் ஆகும். அப்படிதானே? ஆனா என் போன்ல இருந்து facebook.com-ஓட சர்வருக்கு ஆக்சஸ் இருக்கா? டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் இருக்கா? டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் இல்ல. ஆனா அந்த சர்வருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. ஆனா டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் இல்ல. அந்த டேட்டா பேஸ்க்கு ஃபேஸ்புக் சர்வர்ல இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். கரெக்டா? ஃபேஸ்புக் சர்வர்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு MySQL டேட்டா பேஸ் இருக்குன்னா இந்த பைத்தான்ல இருந்து MySQL ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்டா? ஏன்னா பைத்தானோ MySQL-ம் ஒரே கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுது, சர்வர்ல ரன் ஆகுது. ஓகே, சோ இந்த இடத்துல ரன் ஆகுது. இதுல கெட் டாப்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து டேட்டா பேஸ்ல போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ் யாரு, ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் டாப்பர்ஸ் யாரு, பேஸ்ட் ஆன் சம் இன்புட். இங்கேயும் இங்கேயும் வந்து எடுத்துக்கோங்களேன். லெவல் ஸ்டேட் லெவலா, டிஸ்ட்ரிக்ட் லெவலா, ஸ்கூல் லெவலா, எனிதிங் லெவல்னு ஒண்ணு போட்டு நேம். இப்போ ஸ்கூல் லெவல்னா ஸ்கூல் நேம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் லெவல்னா டிஸ்ட்ரிக்டோட நேம் என்ன, அந்த மாதிரி எடுத்துக்கோமே. ஸோ லெவலு எந்த லெவல், அந்த லெவலோட நேம் என்ன. ஸ்டேட் லெவல் வந்து ஸ்டேட் அப்படின்னா நேம் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா. லெவல் வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அது வந்து நேம். அந்த மாதிரி டாப்பர்ஸ். இத நான் கெட் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் வந்து ஸ்கூல் லெவல், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், தாம்பரம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டேன்னா எனக்கு இந்த ஸ்கூலோட டாப்பர்ஸ் லிஸ்ட் கிடைக்கும் இல்லையா? இந்த ஸ்கூல்ல டாப்பர்ஸ் யாருன்ற லிஸ்ட் எனக்கு கிடைச்சிரும். ரைட்? எஸ், நோ? எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து MySQL டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் போடல, பட் அந்த இடத்துல எப்படி போடுறதுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இத நான் எக்ஸிக்யூட் பண்ணனா என் லேப்டாப்ல நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறேன், என்னால மட்டும் தான் பார்க்க முடியும். இதே ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா உங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். யார் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். கரெக்டா? வேற யாராவது பார்க்கணும்னா ஒண்ணு அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு பார்க்கணும், இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை அவங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்து அவங்கள ரன் பண்ணி பார்க்க சொல்லணும். அதுக்கு அவங்க ப்ரோக்ராம்ல அவங்களோட கம்ப்யூட்டர்ல பைத்தான்லாம் இருக்கணும் இல்லையா? MySQL-க்கு ஆக்சஸ் இருக்கணும், சேம் நெட்வொர்க்ல இருக்கணும். அப்பதான் MySQL-ல கனெக்ட் பண்ண முடியும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கரெக்டா? இப்ப நான் சொன்னதுல குழப்பமா இருக்கா யாருக்காவது? இதுவே குழப்பமா இருந்ததுன்னா சொல்லுங்க, ஃபர்தர் நான் சொல்றது புரியாது. இப்ப நான் சொன்னதுல ஓகே, ரைட், குட். இப்போ இந்த டாப்பர்ஸ் வந்து இங்க MySQL டேட்டாபேஸை ஹிட் பண்ணி எடுக்க போறோம். MySQL டேட்டாபேஸ் என் லேப்டாப்ல தான் இருக்கு, இந்த பைத்தானும் என் லேப்டாப்ல தான் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் உங்ககிட்ட கொடுத்து டாப்பர்ஸ் நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லி இந்த பைத்தான் ப்ரோக்ராமை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனா உங்ககிட்ட MySQL டேட்டாபேஸ் இருக்குமா? இப்போ இருக்குன்னு சொன்னீங்களே. உங்க லேப்டாப்ல வந்து MySQL டேட்டாபேஸ் இந்த பர்டிகுலர் டாப்பர்ஸ் ஒருவேளை நீங்க என் வீட்டுல இருந்துட்டு என்னோட வைஃபைல கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த MySQL டேட்டாபேஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். கரெக்டா? அந்த MySQL சர்வருக்கு நீங்க ஐபி அட்ரஸோ ஹோஸ்ட் நேமோ போட்டீங்கன்னா என்னோட வீட்டு நெட்வொர்க்ல இருக்கிறீங்க, இல்ல நான் காலேஜ்ல இருக்கேன்னா காலேஜ் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த MySQL டேட்டாபேஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். நீங்க இப்போ உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நான் என் வீட்டுல இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட கொடுத்தாலும் என்னோட டேட்டாபேஸை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ நான் டேட்டாபேஸையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்க முடியுமா?
டேட்டா பேஸ் நான் அப்படி கொடுக்கறதுனா நான் உங்கள எத்தனை பேருக்கு என்னால டேட்டா பேஸ் கொடுக்க முடியும்? நான் வச்சிருக்க டேட்டா பேஸ் வந்து ஒரு 10 GB இருக்கும். பெரிய டேட்டா பேஸ், லட்சக்கணக்கான மார்க்ஸ், ஒரு வருஷத்தோட மார்க்ஸ் மட்டும் இல்ல, கடந்த பல வருஷம் மார்க்ஸ், லட்சக்கணக்கான மார்க்ஸ் இருக்கு. அதை எப்படி உங்க எல்லாருக்கும் என்னால ஷேர் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் டாப்பர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா என் கம்ப்யூட்டர்ல இருந்து தான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். எஸ் எஸ் சார். இல்லனா என் கம்ப்யூட்டர் எந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கோ அதே நெட்வொர்க்ல நீங்களும் கனெக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் போட்டு எடுக்கலாம். அதுவும் பண்ணலாமா? எஸ் சார். ஆனா இது வந்து எனக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு ஆக்சசிபிளா கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் வந்து இன்டர்நெட் வழியா எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது இல்லையா? ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் வந்து இன்டர்நெட் வழியா கொடுக்க முடியாது. அப்போ இந்த கெட் டாப்பர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை நான் ப்ரௌசர்ல இருந்து கால் பண்ணணும். அப்பதான் வந்து பேஜ்ல ஓகே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவரு தான் டாப்பர், இவங்க 3 பேர் டாப்பர் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது? ப்ரௌசர்ல இருந்து எப்படி கால் பண்றது? ஸோ ப்ரௌசர்ல இருந்து எப்படி கால் பண்ணோம்னா அதுக்கு வந்து HTTP வழியா ஒரு ஏபிஐ வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஒன்றும் இல்லை, தட்ஸ் லைக் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். தட்ஸ் அனதர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் மாதிரி இந்த டெஃபினேஷன் இல்லாம அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குல்ல. ஏபிஐனா இதுதான் சின்டாக்ஸ், அதுக்கு பராமீட்டர் இப்படிலாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ஏபிஐ. ஃபங்க்ஷன்றப்போ உங்களுக்கு லோக்கலாவே இருக்கும். ஒரே ஃபைல்ல இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஃபைல்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இங்கேயே இருக்கும், இங்கேயே கால் பண்ணுவீங்க. ஆட்ன்ற ஃபங்க்ஷன் இங்கேயே டிஃபைன் பண்ணிருக்கீங்க, இங்கேயே கால் பண்றீங்க. ஏபிஐல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெப் வழியா கால் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், ஆனா வேற ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அதை கால் பண்ணலாம். எப்படி கால் பண்றது? இப்போ இந்த லேப்டாப்ல கெட் டாப்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ உங்க வீட்ல இருந்து நீங்க ரிசல்ட் பார்க்கும்போது இந்த கெட் டாப்பர்ஸ் ஃபங்க்ஷனை உங்க வீட்ல இருந்து நீங்க எப்படி கால் பண்றது? என் லேப்டாப்ல இருக்கிற ஃபங்க்ஷனை உங்க லேப்டாப்ல இருந்து நீங்க எப்படி கால் பண்றது? அதுக்கு ஃபிளாஸ்க். ஓகே, ஃப்ரம் ஃபிளாஸ்க் இம்போர்ட் ஃபிளாஸ்க். ஸோ அதுக்கு தான் ஃபிளாஸ்க். ஃபிளாஸ்க்ல ஒரு ஆப் இது பண்ணிட்டு ஃபிளாஸ்க் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இந்த மாதிரி ஃபிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை நீங்க வெப் ஏபிஐ வழியா கால் பண்ணணும். வெப் ஏபிஐன்றது வெப்சைட் வழியா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போ ஒரு யூஆர்எல் வழியா இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது? அதுக்கு @app.root of /get toppers / அந்த லெவல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லெவல் /name. இது வந்து 2 பராமீட்டர், //ன்னு போட்டு 2 பராமீட்டர் போட்டோம்னா இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த app.run கீழே கால் பண்ணணும். app.run இந்த மாதிரி நம்ம கால் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு HTTP கனெக்ஷன் ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த லைன் நம்பர் 15 தாண்டி கீழே போகாது. இந்த லைன் நம்பர் 15 அங்கேயே வெயிட் பண்ணோம், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடியாது. இப்போ இங்க நான் பிரிண்ட் எக்ஸிட்டிங் அப்படின்னு நான் போட்டு இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சேன்னா அந்த பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகாது. ஏன்னா இந்த லைன் வந்து அங்கேயே எக்ஸிக்யூட் ஆகி அங்கேயே வெயிட் பண்ணோம், ப்ரோக்ராம் இஸ் ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங். சரியா? இப்போ இந்த கெட் டாப்பர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இப்போ நான் வெப் ஏபிஐ வழியா நான் போட்டிருக்கேன். வெப் HTTP வழியா இதை நம்ம இப்போ கால் பண்ணலாம். இப்போ நார்மலா கெட் டாப்பர்ஸ் நீங்க லோக்கலா நம்ம இந்த மாதிரி கால் பண்ற மாதிரி இப்போ இது வெப்சைட் வழியா எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல்ல கால் பண்ணோம்னா கெட் டாப்பர்ஸ்னு போட்டோம். ப்ரௌசர்ல இருந்து எப்படி கால் பண்றது அப்படின்னா http:// ஐபி அட்ரஸ் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லையா, ரன் பண்ணும் போது தான் தெரியும். ஐபி அட்ரஸ் : போர்ட் நம்பரும் நம்ம கான்ஃபிகர் பண்ற போர்ட் நம்பர் /get_toppers/ லெவல் என்ன லெவல்ன்றது நம்ம சொல்லணும். ஸ்கூல் /government higher secondary school தாம்பரம், however you call it. இது URL.
இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது இப்ப சொல்ல வரைக்கும் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? குழப்பம் இருந்ததுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவோம். புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லுங்க. திரும்ப சொல்லி கொடுக்க சொன்னாலும் நான் சொல்லித்தரேன். ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ இந்த கெட் டாப்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி ப்ரௌசர்ல இப்படி போட்டா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா ப்ரௌசருக்கு பைத்தான் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது தெரியாது. ப்ரௌசருக்கு HTTPனா என்னன்னு மட்டும் தான் தெரியும், HTML ஜாவா ஸ்கிரிப்ட் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ப்ரௌசருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷன் தான் என்னன்னு தெரியாது, இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்றதும் தெரியாது. கரெக்டா? இந்த ப்ரௌசர் வந்து இது என் லேப்டாப்ல ரன் ஆயிட்டு இருக்க ப்ரௌசர், ஒருவேளை இது என் போன்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என் போனுக்கு எப்படி தெரியும் இது இந்த லேப்டாப்? என் வீட்டுல 3 லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் போனுக்கு எப்படி தெரியும் எந்த லேப்டாப்ல இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு? அப்போ இந்த ஃபங்க்ஷனை வெளி உலகத்துக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்றது? வெளியில இருந்து யார் வேணா கால் பண்ணலாம். நான் கால் பண்ணாலும் டாப்பர்ஸ் யாருன்னு சொல்லும், நீங்க கால் பண்ணாலும் சொல்லும், உங்க ப்ரொஃபசர்ஸ் கேட்டாலும் சொல்லும், உங்க பேரண்ட்ஸ் கேட்டாலும் சொல்லும், யார் கேட்டாலும் சொல்லும். அதை எப்படி சொல்றது? இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி போட்டா சொல்லுமா? அப்போ இந்த யூஆர்எல்க்கு டெஃபினிஷன் எங்க இருக்கு? அது வந்து இங்கதான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆப் டாட் ரன்னு போட்டிருக்கோம்ல, அந்த அப்ளிகேஷன் இங்கதான் ரன் ஆகிட்டு இருக்கு. கெட் டாப்பர்ஸ்ன்றது என் பாயிண்ட். அந்த என் பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுல 2 பராமீட்டர் வாங்கியிருக்கேன், லெவலு, நேம். ஸோ லெவல்ன்றது ஸ்கூலு, நேம்ன்றது அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 2 பராமீட்டர் வரும். இதை வச்சு நீங்க MySQL செலக்ட் query போட்டு டேட்டா ரிட்டர்ன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இந்த இதை காப்பி பண்ணி ப்ரௌசர்ல போட்டா ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலா இந்த யூஆர்எல் போட்டா ஒர்க் ஆகும். அப்ப இந்த யூஆர்எல் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் தான், அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொடுக்குறோம். என்ன சொல்றோம்? இது வந்து வெப் ஏபிஐ வழியா எக்ஸ்போஸ் பண்ணு, HTTP வழியா ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணு. எப்படி கால் பண்ணணும்? நார்மலா இது இங்க லோக்கல்ல பைத்தான்ல கால் பண்ணா இதுதான் சின்டாக்ஸ். வெப்சைட் வழியா ப்ரௌசர் வழியா கால் என்ன சின்டாக்ஸ் அப்படின்றது நான் சொல்லணும். ஸோ கெட் அண்டர்ஸ்கோர் டாப்பர்ஸ் /level/name. இல்ல பெருசா இருக்கு, just toppers, fine, that will also work. வெறும் டாப்பர்ஸ் போட்டு லெவல் நேம் வந்து போட்டோம்னா MySQL டேட்டாபேஸ்ல இருந்து இங்க எடுத்து, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்ஷனரியா நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேம் கோலன் ABC கோலன் கமா டிஸ்ட்ரிக்ட் கோலன் சென்னை. இந்த மாதிரி ஏதோ ஒரு டிக்ஷனரி அரே, சம் டேட்டா டைப், சம் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிட்டர்ன் பண்ணலாமா? MySQL டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்றது அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை லோக்கலா கால் பண்றதுனா இப்படி கால் பண்ணலாம், ப்ரௌசர்ல இருந்து கால் பண்றதுனா இந்த யூஆர்எல் வச்சு கால் பண்ணலாம். எனி கொஸ்டின் சோ ஃபார்? எல்லாரும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, புரிஞ்சது புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்கு இப்போ நான் சொன்னது. அன்மியூட் பண்ணி you are going to tell one answer. Go ahead. புரிஞ்சது புரிஞ்சது சார். புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சுது. புரிஞ்சுது சார். ஓகே, 7 பேர், ஃபைன், ரைட். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் போட்டு எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த யூஆர்எல் வந்து இப்போ இந்த ஸ்கூல் நேம் வந்து ஸ்கூலா காலேஜா இதெல்லாம் வந்து யூசர்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாமா? ஸ்கூல் நேம் என்டர் பண்ணுங்க,
காலேஜ் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணுங்க, சென்னை, காஞ்சிபுரம், இல்ல ஒரு டிராப் டவுன்ல டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யூசர் கிட்ட இருந்து பராமீட்டரா வாங்கி கொடுக்கலாமா? அப்போ இந்த ஸ்கூல் அப்படின்றதும் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றதும் யூசர்கிட்ட இருந்து கொடுக்குற பராமீட்டர், கரெக்டா? அதை யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னா அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன், அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து இதுக்கு மார்க் என்ன அப்படின்னு கேட்கும் இல்லையா? இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும் போது இதுல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து சர்வருக்கு அனுப்பி இதுக்கு உண்டான மார்க் கொடுன்னு நம்ம கேட்க போறோம். அதுக்கு உண்டான மார்க் கொடுன்னு கேட்க போறோம். அதுக்கு அந்த யூஆர்எல்ல நம்ம சர்வர்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சர்வர்ல வந்து ஆல்ரெடி கெட் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து யூஆர்எல்லா வாங்குறோம். அந்த யூஆர்எல்ல நம்ம இங்க பாப்புலேட் பண்ணி அனுப்பணும். இது வந்து சின்டாக்ஸ். அஜாக்ஸுக்கு சின்டாக்ஸ். அஜாக்ஸ்ன்றது ஏசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்எம்எல். ஸோ கிளையண்ட்ல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் சர்வருக்கு போகுது. என்ன ரெக்வெஸ்ட் போகுது? இந்த ரெக்வெஸ்ட் போகுது. இந்த ரெக்வெஸ்ட்ல கெட் மார்க்ஸ்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. இதை வந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎன்டி எண்ட் பாயிண்ட், பிஓஐஎன்டி எண்ட் பாயிண்ட். பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ண போகுது. இந்த எண்ட் பாயிண்ட் சர்வர்ல நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு உண்டான ஃபங்க்ஷன் எது? கெட் மார்க்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண போகுது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி சக்சஸா இருந்ததுன்னா இந்த டிவ்ல போடு, ஃபெயிலியரா இருந்ததுன்னா எரர் ரெக்கார்ட்னு சொல்லு. அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்றோம். ரன் பண்ணிட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பேஜ் லோட் ஆயிடுச்சா? கெட் மார்க்ஸ் பேஜ் டைனமிக்கா மாறுதா மார்க்கு? ஸோ இந்த மாதிரி போடலாம். முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ உங்களோட ஃபீட்பேக் என்ன? புரிஞ்சது? புரியல? இதுல பர்டிகுலர் கான்செப்ட் புரியல, இல்ல குழப்பமா இருக்கு? பிக் எனி ஒன். ஸ்டார்ட். புரிஞ்சது சார். புரிஞ்சதுண்ணா. புரிஞ்சது. மத்தவங்க? புரிஞ்சு சார். ஓகே, அவ்வளவுதானா? ஃபைன். ஸோ இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா கட்டாயமா புரியும். ஸோ இப்போ நான் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஃபங்க்ஷனும் இந்த HTML பேஜும் எல்லாம் ஒரே சர்வர்ல தான் ரன் ஆகுது, கரெக்டா? இந்த சர்வர் டாட் பிஒயும் இந்த ரிசல்ட்ஸ் டாட் HTMLம் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு, ஒரே சர்வர்ல தான் இருக்கு. வேற வேற கம்ப்யூட்டர்ல இருக்கா? ஒரே கம்ப்யூட்டர்ல தானே இருக்கு இல்லையா? சோ ஒரே கம்ப்யூட்டர்ல இருக்கு அப்படின்றதுனால இதுல ஃபுல் URL கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. URL இது வந்து அப்சல்யூட் URLன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் URL அப்படின்னா ஹோஸ்ட் நேம், இல்லைன்னா IP அட்ரஸ், போர்ட் நம்பர் இதெல்லாம் போட்டு கம்ப்ளீட் URL கொடுக்கறது வந்து அப்சல்யூட் URL. இதுல இந்த போர்ஷன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிலேட்டிவ் URL. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்பர் 10 ராஜாமணி நகர், 2nd ஸ்ட்ரீட், குன்றத்தூர், சென்னை. இது எக்ஸாக்ட் அட்ரஸா ரிலேட்டிவ் அட்ரஸா? ஓகே. இப்ப தாம்பரம் முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு பக்கத்து வீடு
இது அட்ரஸா ரிலேட்டிவா சொல்றேனா? ரிலேட்டிவ். ஓகே. அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ்னு நான் ஏன் ஸ்பெசிஃபிக் நான் சொல்றேன்? முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு பக்கத்து வீடுன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்? ஒரு அப்படி சொன்னா உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியுது? என்ன காரணம்? ஏன்னா அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ் எங்க இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். வெல் நோன். கரெக்டா? அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ் எங்க இருக்குன்றது வெல் நோன். யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அதுக்கு பக்கத்து வீடுனா ஈஸியா போயிடலாம். ஆனா எங்க ஏரியால வந்து எங்க ஏரியால இருக்கிற எப்படி சொல்றது, எங்க ஏரியால இருக்கிற டெய்லர் வீடு பக்கத்துலன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஏரியால டெய்லர் யாருன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனா முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு பக்கத்து வீடு அப்படின்னு சொன்னா முனிசிபாலிட்டி ஆபீஸ்ன்றது எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது ரிலேட்டிவ் அட்ரஸ். இதுவே நான் ஸ்பெசிபிக்கா அந்த அட்ரஸ்க்கு, அந்த வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்பர் 10 சோ அண்ட் சோ நகர், 2nd ஸ்ட்ரீட், தாம்பரம், அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸ் ஒன்று இருக்கும். அது வந்து அப்சல்யூட் யூஆர்எல். முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றது ரிலேட்டிவ் டேர்ம். நான் அட்ரஸே கொடுக்கல, வீட்டு நம்பர் கொடுத்தனா, பின்கோடு கொடுத்தனா, ஸ்ட்ரீட் நேம் கொடுத்தனா, எதுவுமே கொடுக்கல. ஆனா முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு பக்கத்து வீடு அப்படின்னு நான் சொல்றேன். எம்எல்ஏ வீட்டுக்கு பக்கத்து வீடு, கவுன்சிலர் வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படின்றேன். அதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் டேர்ம். அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ நான் இங்க HTTP அப்படின்னு நான் கொடுத்து ஃபுல்லா நான் மென்ஷன் பண்ணனா இட்ஸ் அப்சல்யூட் யூஆர்எல், கம்ப்ளீட் அட்ரஸ். ஆனா எனக்கு வந்து இந்த HTML பேஜும் இந்த சர்வரும் ஒரே இடத்துல தான் ரன் ஆகுதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ரெண்டும் ஒரே ஐபி அட்ரஸ், ஒரே ஹோஸ்ட் நேம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் ரிலேட்டிவ் யூஆர்எல் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஃபுல் யூஆர்எல் கொடுக்காம /getmarks கொடுத்தா போதும். ஃபுல் யூஆர்எல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரிலேட்டிவ் யூஆர்எல். இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். ஓகே, இப்போ இந்த results.html நம்ம திரும்ப மாத்தி பார்ப்போம். மார்க் வருதான்னு பார்ப்போம். வருது. ஸோ இதுல நான் இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தா கூட எங்க போட்டிருக்கேன் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இங்க /getmarks தான் கொடுத்துருக்கேன். ஹோஸ்ட் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ் நான் கொடுக்கல இங்க. இருந்தாலும் ஒர்க் ஆகுது. ஏன் ஒர்க் ஆகுதுன்னா இது ரிலேட்டிவ் யூஆர்எல். இந்த மாதிரி நான் HTTP நான் இங்க கொடுக்கலன்னா it is assumed that it is using the same host name and port number as this URL. அட்ரஸ் பார்ல என்ன இருக்கோ அதுல இந்த போர்ஷனை அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி /getmarks போடும். ஸோ இது ரிலேட்டிவ் யூஆர்எல், அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல். ஓகேவா? ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே மறக்காது. எனி கொஸ்டின்ஸ்?